அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டர் டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நிகழுதோ அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ்க்கையும் மாறும். அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் இந்த ஆடி மாத பலன்கள். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, எப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து 17ஆம் தேதி ஆடி 17 மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். புதன் பகவானானவர் மிதுன ராசியில ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் வக்ரன் பலனத்தோடு தான் ஆரம்பிக்கிறாரு. 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைகிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் கடகத்துக்கு சஞ்சரிக்கிறார். குரு பகவானானவர் கடகத்திலே உச்சமாயி சூரியனோட இணைஞ்சு சிவராஜ யோகத்தோட இருக்கார். அப்ப அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அது மட்டும் தானே பார்த்தா சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைஞ்சு சிம்மத்துல சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவானானவர் 16ஆம் தேதிக்கு பின் கன்னியில சஞ்சரிக்கிறார், நீச்சமாகிறார், சனியோட பார்வைக்கு வரார். சனி பகவானானவர் மீன ராசியிலையும் ராகு பகவானானவர் கும்ப ராசியிலையும் இருக்காங்க. சந்திரன் நமக்கே தெரியும், இந்த மாதத்திற்குரிய அதிபதி. 27 நாள்ல 27 நட்சத்திரத்தையும் சுத்தி பார்த்துட்டு வர்றவர். சோ இந்த அமைப்புகளால எந்த நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தா, குறிப்பா அரசாங்கத்துல பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க அவங்க பொறுப்பை உபயோகப்படுத்துவாங்க. அதுலயும் குறிப்பிட்ட இது பார்த்தோம்னா நிதித்துறை, ஆன்மீகத்துறை. ஏன்னா சூரியன் குருவோட சேருது. அப்ப பணம், நிதித்துறை சிறப்பாக இயங்கும், ஆன்மீகத்துறை சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா வாகனங்களால் அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய மாதம் இது. போக்குவரத்துனால பெரிய பெரிய லாபத்திற்குரிய அமைப்புகளை அரசாங்கம் இந்த காலகட்டத்துல பயன்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராகு கும்பத்துல பலமா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு டாஸ்மார்க் வேகமா மூடுனாங்களோ அந்த அளவுக்கு வேகமா ஓபன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் விலை எந்த அளவுக்கு கிடுகிடுன்னு ஏறினுச்சோ அதே மாதிரி கிடுகிடுன்னு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த பெட்ரோல் ராகு, மது ராகு, இந்த அமைப்புகள்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். மக்களுக்கு ஒரு பக்கம் சாதகத்தையும் ஒரு பக்கத்துக்கு பாதகத்தையும் நிச்சயம் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவான அமைப்பு. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி என்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு அஸ்தமம் பெற்று சூரியனோட தொடர்பு பெறுகிறது. இந்த அமைப்பு கணவன் மனைவி ஒற்றுமையை சீர்குலைக்கும். இல்லாட்டி மனைவிக்கு மருத்துவ செலவு ஏற்படும். குறிப்பா ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மனைவிக்கு நடக்கலாம். காரணம்னா 7ல கேது, 7ஆம் அதிபதி 7க்கு 12ல. அப்படிங்கும்போது கண்டிப்பா மருத்துவமனை ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும். குறிப்பா வயிற்று பகுதிகளில் ஆப்ரேஷன் நடக்கும். ஏன்னா குரு வயிற்று பகுதியை குறிக்கும் கிரகம். இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும். ஸோ மனைவியின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி சனியும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தைகளால் பேர் கிடைக்கும், குழந்தைகளால் புகழ் கிடைக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், மனைவிக்கு ஆப்ரேஷன் நடக்கும். யாருக்கு தெரியும், இப்போ நீங்க புதுசா கல்யாணமானவங்களா இருந்தா 2வது குழந்தை இந்த நேரத்துல பிறக்கும், ஆடி மாசத்துல குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கலாம் கும்பராசினருக்கு. இல்ல குழந்தைய 2வது ஆடி மாசத்துல பிறக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த அமைப்புகளுக்கு வலுவா இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். கணவன் மனைவிய இந்த காலகட்டத்துல குழந்தை பெற்றுவதற்கு கும்பராசினருக்கு சிறப்பான அமைப்பு. இந்த மாசம் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இது யதார்த்தம் தான், யார் வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இப்போ 9 மாசம் ஆச்சுன்னா இந்த நேரத்துல குழந்தை பிறக்கிறது எல்லா கும்பராசினருக்கும், அதாவது கல்யாணம் ஆகி கன்சீவ் இருந்தாலும் இப்போ டெலிவரி டைம்னா அது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி நடக்கல, வேற என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு பார்த்தா, தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை சச்சரவு, பிரிவினை, இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவு, மனைவிக்கு வேற ஏதாவது ரூபத்துல வயிற்று செலவு, ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். குழந்தைகளால் நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு போற அமைப்பும் கிடைக்கும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிரிஞ்சு போகணும், பிரிஞ்சு போனாதான் குழந்தை நல்லா இருப்பான், அதனாலதான் நமக்கு இன்னும் பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்.
5ஆம் அதிபதி வக்ரம் அடைகிறதுனால குழந்தைகள் இந்த நேரத்துல கடின உழைப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு பொசிஷனுக்கு போவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ராசிக்கு 10ஆம் அதிபதி அஸ்தமனம் ஆயிருக்கார். ராசிக்கு 11ஆம் அதிபதி அஸ்தமனம் ஆயிருக்கார். மாத்தி சொல்றேன் 10ஆம் அதிபதின்ட்டு. அதனால சேமித்து வைத்த பணம் நிறைய செலவாகிற அமைப்பு கொடுக்கும். குரு 2ஆம் அதிபதி அஸ்தமனம். ஃபைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமா இருங்க. பணத்தை ரொம்ப யார்ட்டையும் கொடுக்காதீங்க. ஏன்னா குரு அஸ்தமனம் ஆகும்போது நிறைய பணம் நம்மளை கையை விட்டு போகுங்கிறது தான் யதார்த்தமான அமைப்பு. அப்படி கையை விட்டு போகும்போது திரும்பி வருமா? ராசிக்கு 6ல இருக்கார். 7க்கு வர வரையும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் பணம் விஷயத்துல. ஸோ தொழில்ல யாரையும் நம்ப வேண்டாம். குறிப்பா சேமிச்சு வைத்த பணத்தை ஃபைனான்ஸ் பண்றேங்கிற பேர்ல யாருக்கும் கொடுக்க வேண்டாம். சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல கொடுக்க வேண்டாம். கொடுத்தா அவங்க என்னைக்கு திருப்பி தராங்களோ அன்னைக்குதான் நிச்சயம் அந்த பணம் அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ல போறார். இது உண்மையிலே சிறப்பான அமைப்பு. தொழில் நல்லா இருக்கும். ஆனா பணம் தான் செலவாகிட்டே இருக்கும். தொழில் அற்புதமா போயிட்டு இருக்கும், சூப்பரா போயிட்டு இருக்கும். நல்ல நேர்த்தியா வந்துகிட்டு இருக்கு. நல்லா டெவலப் பண்ணிட்டு நான் ஸ்டாண்டர்ட் பொசிஷன் தொழில்ல ஃபேமஸ் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும். ஆனா அந்த பணம் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு 5ல. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எதிரி நீங்க தான். சோம்பேறித்தனம் தான். வேற எதுவும் இல்லை. சுறுசுறுப்பா நீங்க இருக்க வேண்டிய ஆள். சுறுசுறுப்பா இல்லாம சோம்பேறித்தனமா பார்த்துக்குவோம், செஞ்சுக்குவோம். இப்படி நடந்துருச்சுன்னா அப்படி நடந்துருச்சுன்னா நெகட்டிவா யோசிக்கிறனாலே எந்த ஒரு வேலையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த நேரத்துல நெகட்டிவை நீங்க தவிர்த்துக்கிட்டீங்கன்னாலே நீங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாமே சிறப்பான முறையில இருக்கும். தாயாரோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. குறிப்பா குழந்தைகள் விஷயத்துல எதுவும் மன வருத்தங்களை உருவாக்கிக்காதீங்க. உங்க குழந்தைகளுக்கு அவங்க போற பாதையில சரியான்னு மட்டும் நீங்க பாருங்க. இப்படித்தான் போகணும்னு நீங்க சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அதனாலே நிறைய சண்டைகள் வரும், பிரிவினை வரும். அதை பார்த்துக்கங்க. தொழில்ல ஏமாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸால ஏமாந்துருவீங்க. ஸோ அதையும் பார்த்துக்கங்க. இந்த காலகட்டத்துல நல்ல அறிவுரை சொல்ல ஆசான்கள் கூட கிடைக்க மாட்டாங்க. எதிலும் கொஞ்சம் கவனம் தேவை. ஆனா உங்களுக்கு சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்துல அதிகம். அது மட்டும் உண்மை. யாரு என்ன சொன்னாலும் அதை நீங்க உடனே கூட செய்ய மாட்டீங்க. பார்த்து செஞ்சு அப்படிங்கிற ஒரு அமைப்புல போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் சொல்லலாம். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவியின் உடல்நிலையை ரொம்ப 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 கவனமா பார்த்துக்க வேண்டியவங்க நீங்க தான். மனைவி பிரிஞ்சு இருக்கிறது புதுமண தம்பதியராக இருக்கும் பட்சத்தில் ஆடியில பிரிவீங்க. அது ஒன்றும் பாதிக்காது, நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதுமண தம்பதியர் இல்லாம வேற யாராவது இருந்தீங்கன்னா மனைவியின் உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க. குறிப்பா முழங்கால் கீழே ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் கும்பராசினரின் மனைவிக்கு, அவிட்ட நட்சத்திரக்காரர்களின் மனைவிக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப கவனமாக இல்லாட்டி எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு இல்லை, உங்களோட சேர்ந்து இருக்கிறவங்களுக்கும் உங்க மனைவிக்கு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய ராகு ராசியிலே இருக்கார். இன்னும் சொல்ல போனா நட்சத்திரத்திலே இருக்கார். ரொம்ப அடிதடியா போவீங்க, அட்டாவடியா இருப்பீங்க. மேலதிகாரிகள், அரசு அதிகாரிகள் எல்லாத்துலயும் தலைமையில இருக்கிறவங்களை எதிர்த்து நிற்பீங்க, சண்டை போடுவீங்க, மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணுவீங்க. தலைவரா உங்களை எல்லாரும் ஏத்துக்குவாங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட். அதாவது அரசியல் ரிலேட்டடா, மக்கள் தொடர்பு ரிலேட்டடா, சமூக பணி ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு, மக்களோட மக்களா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். சரியா மூவ் பண்ணீங்கன்னா பெரிய லெவல்ல சாதனையே பண்ற அளவுக்கு, அதாவது எல்லா நியூஸ் சேனலும் உங்களை தேடி வர அளவுக்கு நடந்துக்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதாவது நேத்து வரையும் சாதாரண ஆளா இருந்திருப்பீங்க. இப்ப அதாவது மக்களுக்காண்டி போராடுறேன், மக்களுக்காண்டி செய்யறேன் அப்படின்னு நீங்க போய் நீங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கும். ஏன்னா நீங்க கும்பராசினாவே சுயநலம் இல்லாம இருக்காது. ஏதோ ஒரு சுயநலத்தை நினைச்சு மக்களுக்காண்டி செயல்படுவீங்க. அது மிகப்பெரிய பேரா நிற்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அது எந்த மாதிரிங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? சிறப்பம்சம் வாய்ந்த மாதமாக இது இருக்கும். எல்லாத்துலேயும் புகழ், பேர் கிடைக்கும். குறிப்பா சகல சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஸோ எதுக்கும் தயாராகுங்க. எந்த ஒரு போராட்டத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க. பெரிய ரிஸ்க் எடுப்பீங்க. பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுனால எல்லாத்துலேயும் சக்ஸஸும் ஆவீங்க
அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் சிறப்பாக இருக்கு. அடுத்தது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சமாயி சனியோட தொடர்பு கொள்றார். 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சமாயி சனியோட தொடர்பு கொள்றார். தாய் தந்தையின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனம். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ரொம்ப ரொம்ப கவனம். வீடுல அதிகப்படியான செலவு நடக்கும். உங்களுக்கு குருமார்களாக இருந்தவர்களுக்கு தேவையில்லாத பாதிப்பு. உங்களுக்கு போய் இவனுக்கு போய் நம்ம நல்லது சொன்னோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்குவீங்க. எல்லாருக்கும் எதிரியாக நீங்க மாறக்கூடிய காலகட்டம். இந்த எல்லாரும் உங்களை கைவிடக்கூடிய காலகட்டம். ஒண்ணு எல்லாரும் நீங்க எதிர்த்து எதிரி ஆயிக்குவீங்க, இல்ல எல்லாரும் உங்களை கைவிட்டுருவாங்க. அந்த மாதிரி நேரம் நடக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான். நட்சத்திராதிபதி 6ஆம் இடத்தில் அஸ்தமனம், ராசியாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்து 4-9 நீச்சம் பெற்ற 4-9 பார்க்கிறார். 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பார்க்கிறார். அப்பா அவங்க விட்டு போயிட்டாங்க, அப்பா அம்மா உங்களை எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப ஹாஸ்டல்ல சேர்த்து விடுற பிள்ளைங்க இதுதான், இந்த நேரம் தான். ஸோ பிரிவினையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப ரொம்ப அமைதியா நிதானமா யோசிங்க. யாரும் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. தனியா இருக்கோமே நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த உலகத்துல எல்லாரும் இருக்காங்க. என்ன நம்ம இருக்கிற 4 செவத்துக்குள்ளதான் இல்லை அப்படிங்கிறத ஒரு நினைச்சுக்கிட்டு ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ கத்துக்கங்க. தனிமையில் விடப்படக்கூடிய ராசி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அளவு கடந்த சோகத்தையும் மனவேதனையும் பாடக்கூடிய கவனம் தேவை. கவனமா இருந்தாலும் நமக்கு அது நடக்க வேண்டியது நடக்கும். நெகட்டிவா சொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. இது விஷயம். சனி நீச்ச சுக்கரனோட 4-9ஆம் அதிபதி நீச்சமாயி தொடர்பு கொள்றாரு. அடுத்தது நட்சத்திராதிபதி அஸ்தமமாகிறாரு. ஸோ எல்லாமே நெகட்டிவா இருக்கும்போது நெகட்டிவ் கமெண்ட் தான். ஸோ அதனால வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல, அதனால சாரி. சரிங்களா? வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே வந்து கால் பண்ணுங்க. நன்றி.